சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோட்ல விஜயாவை வீட்டில் சந்திராவுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தவங்க ரொம்பவே அவமானப்படுத்திட்டு போயிடுறாங்க. இவங்க எவ்வளோ மீனாவெல்லாம் கொடுமை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ பாரு, இவங்களோட விதி இப்போ சந்திராக்கோட வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டலும் கேலியுமா பேசிட்டு போயிடுறாங்க. அதனால் விஜயா ரொம்பவே கோவப்பட்டு சந்திராவை, நீ என்ன கொடுமைக்கார மாமியாருன்னா எல்லார்கிட்டேயும் நீ சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நான் அப்படியெல்லாம் சொல்லலை சம்மந்தி, கொஞ்சம் கரராக இருப்பீங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர மற்றபடி நான் வேறு எதுவுமே தப்பாலாம் சொன்னதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ எதுவுமே சொல்லாமலையா அவங்க என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு போயிருப்பாங்க. எனக்கு நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும். அப்படி இல்லாட்டி நான் ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போயிடுறேன். உன் பொண்ணுக்கு பதவி ஆசை, இவன் அதுக்கான ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாளில் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். 10 லட்ச ரூபாயை என் தலையை அடமானம் வச்சாவது நான் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி என் 3 வண்டிகளை வித்தாவது நான் இந்த 10 லட்ச பணத்தை நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு விஜயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் இருந்தாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன எதான வித்துக்கோ, ஆனால் எனக்கு என் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து ரவி கிட்ட சொன்னதுனால ரவியும் மனோஜ் கிட்ட போய் பேசுகிறாங்க. மனோஜ் இருந்துட்டு 1 பைசா கூட தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சத்யா இருந்துட்டு ரேகாவை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.